ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் புரட்டாசி வரப்போகுது. நிறைய பேர் வந்து நான்வெஜ் மீல்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்பெஷலி பிரியாணியை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும், சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நான்வெஜ் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் எப்படி நம்ம நான்வெஜ் டேஸ்ட்லேயே பிரியாணி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோயா சங்க்ஸ்ன்றது நிறைய பேருக்கு தெரியும், மீல் மேக்கர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி வந்து செய்யலாம். இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்ற நான்வெஜ் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். இனிமேல் அந்த ஷார்ட்ஸோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். இந்த கிளாஸோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு அரிசி வந்து இது ஹோல்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து 2 தடவை அலசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் அரிசி வச்சுருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய அரிசியில் தான் வந்து செய்ய போகிறேன் பிரியாணி. இதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸும் எடுக்கலை, சீரக சம்பா அரிசியும் எடுக்கலை. நான் வீட்டில் நார்மலாக செய்யக்கூடிய அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுவே நல்லா வரும். ஸோ வந்து இதவே நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த கிளாஸில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தான் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஸோ வந்து நான் இந்த கிளாஸில் தான் வந்து அரிசி எடுக்கிறேன்னா லாஸ்ட்டாக வந்து நான் இந்த கிளாஸில் தான் தண்ணியும் ஊற்றுவேன். ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா 2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை வந்து ஒரு 2 துண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அன்னாசி பூ 2 ஆட் பண்ணியிருக்கேன். கல்பாசி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 அந்த இதழ்கள் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காயை வந்து ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன். கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. கிராம்பு நிறையா போட்டிங்கன்னா வாயெல்லாம் உரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் கம்மியாக எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அது பாதி தான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாதி பத்திரி வச்சுருந்தீங்கன்னா கூட அது வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணும் போதே நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து ஆற வச்சுருங்க. இப்போ நான் செய்ய போகிற பிரியாணி அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு தான் நான் செய்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து நிறையா செஞ்சு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் போட்டிருக்க அமௌண்ட்டை அப்படியே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மாற்றிட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வரை நல்லாயிருக்கும். பொடி மோஸ்ட்லி கெட்டே போகாது. ஸோ வந்து நீங்கள் எப்போனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 6 மாதம் வரும் அப்படின்னு சொல்கிறேன் நான். நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜாதிக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் மிக்ஸிலே போடும்போதோ இல்லை பிளெண்டரில் போடும்போதோ வந்து அது உருண்டையாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுற்றுறதுக்கு லேட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பவுடராக வந்து சீச்சிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சாலும் ஓகே, இல்லை ஃபைன் பவுடருக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் கொஞ்சம் குறப்பாக அரைச்சாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைன் பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரியாணிக்குமே நான் போடக்கூடிய பிரியாணி மசாலா. நான் ஆல்ரெடி வந்து சிக்கன் பிரியாணி ரெசிபிலையும் வந்து இந்த பிரியாணி பவுடர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ரெசிபி வேணுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பவுடர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 100 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் வந்து எடுத்திருக்கேன். மீல் மேக்கர் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுடுதண்ணியை ஊற்றி நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி ஊற்றினாலே போதும். நீங்கள் வந்து தனியாக வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துலேயே நல்லா வந்து உப்பி வந்துடும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும் 10 நிமிஷத்துலேயே நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ரெடி ஆயிடுச்சு சோயா சங்க்ஸ். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நான் வந்து பிரியாணி குக்கரில் தான் எப்போயுமே செய்வேன். ஏன்னா வந்து விசிலில் வச்சோன்னே டக்குன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் குக்கரில் ரெடி பண்ணுறீங்கன்னா இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து
5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரம், ஆயில் எல்லாமே கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ வந்து கம்மியாக 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி இலை கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பிரியாணி மசாலாலையும் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எல்லாத்துலேயுமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஏலக்காய் 2, அன்னாசிப்பூ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், பட்டை 1, 2 லவங்கம். ஏன்னா நம்ம ஸ்பைசஸ் நிறைய ஆட் பண்ணோன்னா சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரி காரமாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக தெரியும். ஸோ வந்து எல்லாமே நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கல்பாசி வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்து அந்த முந்திரி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி நம்ம வந்து 2 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பெரிய சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டு நீங்கள் வதக்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பச்சை வாசனை போகணும், அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பச்சை வாசனையோடு செஞ்சிங்கன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை நான் கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா 3லேருந்து 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து சுருளை வதக்கிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து நீங்கள் 3 ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் வச்சுருந்தீங்கன்னா 3 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன், மொத்தமாகவே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நம்ம ரெடி பண்ண பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து குறையலாம், டேஸ்ட் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆயிரும். ஸோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி பவுடர்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு, தக்காளியிலேருந்து வெங்காயம் வரையும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆட் பண்ணோடனே அரிசி போட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட கொஞ்சம் நல்லா அது மிக்ஸ் ஆகணும். நல்லா வதங்கி எல்லாம் மிக்ஸ் ஆன பின்னாடி தான் நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணணும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் அரிசி எடுக்கும்போது ஒரே கிளாஸில் தான் வந்து எடுத்தேன். அதே கிளாஸில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கப்பில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் வந்து தண்ணியை ஆட் பண்ணணும். ஸோ வந்து நான் எடுத்திருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு அரிசி, 1/2 கிலோ அளவுக்கு ஒரு கிளாஸ் வச்சுருந்தேன். அந்த கிளாஸ் அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 விசிலுக்கு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி வச்சுருந்தீங்கன்னா ஒரு விசில் கூட போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்காது. நான் வந்து 2 விசில் வச்சுருக்கேன். 2 விசில் வச்சுட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி எடுங்க, அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க. நல்லா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். 20லேருந்து 25 நிமிஷம் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக நெய் வந்து மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து பொல பொலன்னு அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் காமிக்கிறேன்.
நல்லா நம்ம நார்மலாக சாப்பிட்ற மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மாதிரி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கும் கீழே தரேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.